நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இன்று நான் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற தம்பி சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, அப்பா தகப்பனே, தகப்பனே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் மூலமாக வசனம் கொடுத்திருக்கியானவரே, இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு பேச வேண்டியாச்சு, இறைவிட வேண்டியாச்சு ஸ்தோத்திரிக்கிறார். அதோடு உள்ள ரகசியங்களை மறைபொருள்களையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியாச்சு. அதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை கைகொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துணிகரமையுமையாக உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. யாரை பார்த்து சொல்றாரு இது ஆண்டவர்? கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. கேட்கிற யாவரும், இந்த வசனத்தை படிக்கிற யாவரும் யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? குறிப்பா நான் வெளிச்சமா இருக்கிறேனா? யோசிக்கிறீங்களா? சரி, வெளிச்சம் யாரு? வெளிச்சம் யாரு? வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சத்தை தந்தது யார்? ஏசப்பா. நம்ம ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்தோம், ஒளி இல்லாமல், ஏசி என்கிற ஒளி இல்லாமல் இருளிலே வாழ்ந்தோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்தது. நமக்குள்ள வந்தது நிமித்தம் தான் நம்ம இன்னைக்கு சத்திய வசனம் என்கிற வெளிச்சத்தில் அந்த இயேசுடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தில் நாம் நடக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? சரி, இதுவும் ரைட்டு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுறோமா? உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறோமா என்பதையும் யோசித்து பாருங்கள். சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிந்து கொண்ட நீ அந்த சத்தியத்தை போய் மற்றவர்களுக்கு சொல்லு. அது உன் மேல விழுந்த கடமை. சொல்றோமா? இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபை அப்படித்தான் இருக்குதா? சத்தியத்தை அறிஞ்சாச்சு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிஞ்சாச்சு, ஆண்டவருடைய பிள்ளையாகவும் அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் பெற்ற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? ஆவிக்குரிய திருச்சபை அப்படித்தான் இருக்குதா? அப்படி என்று நாம் யோசித்து பார்ப்போமானால் ஆவிக்குரிய திருச்சபை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, சத்தியம் சொல்றாங்க, கர்த்தர் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், அப்படி கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஊழியம் செய்திருந்தால் இந்திய தேசத்தில் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்கார சகோதரர் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது கூட இந்த காரியத்தை நான் சொன்னேன். நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோமா, வெளிச்சமாக இருக்கிறோமா என்று கேட்கிற பொழுது அந்த ஊழியக்கார தம்பியே சொன்னார், இல்லைன்னு சொன்னார். காரணம் என்ன? இன்னும் பாருங்க, சபைகளிலே கூடுகிறதும் ஜெபம் பண்ணுகிறதும் உணவுகளை சாப்பிடுவதும் ஏதோ சந்தோஷமாக இருந்து இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த அடிப்படையிலே தான் இருக்கிறாங்க. சத்தியத்தை நீ கற்றுக்கொண்டிய, இந்த கற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீ போய் சொல்லணும் என்பதை இன்னும் அநேகர் உணர்ந்த பாடு இல்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறதுக்கு பிரகாரம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம வெளிச்சமாக இருக்கணும். ஒரு தெருவில் ஒரு லைட்டு, ஹைமாஸ் லைட் இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும்? ஹைமாஸ் லைட்னா என்ன தெரியுமா? உயரமாக நல்ல ஒரு உயரமான போஸ்ட் போட்டு அது மேலே லைட்டு எரிந்து கொண்டு இருக்கும். அந்த பகுதிக்கே வெளிச்சம் கொடுக்கும். நம்ம எத்தனை பேருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? என்பதை சற்று யோசித்து பாருங்க. சரி, நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, இந்த வெளிச்சத்தை நான் உபயோகப்படுத்தி எத்தனை பேர் ஆண்டவர்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையும் யோசித்து பாருங்கள். ஆகவே பாருங்க, கர்த்தருடைய வசனம் நிறைவேறணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க. அதுல 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, என்ன சொல்றது வசனம்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? நல்ல கிரியைனா என்னது? கிரியைனா என்னது? கிரியைனா என்னது? இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாம, அதுக்கு அர்த்தம் தெரியாம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்லது செய்யணுங்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்ல செயல்களை கண்டு, நல்ல காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது. அப்ப என்ன செய்யணுமாமா? வெளிச்சமா இருக்கிற நம்ம ஆவிக்குரிய மக்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரிய சபை அப்படிதான் இருக்குதா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். எபேசியர் 5:8 வாசிங்க. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள்.
நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? அந்தகாரம்னா என்னது? இருளில் இருந்தோம். அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இருளுக்குள்ள இருந்த நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியின் கனி இருக்கணும். அந்த ஆவியின் கனி எப்படி இருக்கணும்னா சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிற நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் எப்படி இருக்கணுமாமா? நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி என்னன்னாக்க சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்ம நீதியாயும் உண்மையாக இருந்தோம்னாவே நம்மளை பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் நீதியாக இருக்கிறார்கள், உண்மையாக இருக்கிறார்கள், உத்தமமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போல நம்மளும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய நடக்கைகளை பார்த்து அவர்கள் விரும்புவார்கள். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளையை நம்ம என்ன செய்யணும்? வசனம் 8 என்ன சொல்லுது? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவிக்குரிய மக்களே, கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் எங்கும் சாட்சி இல்லை. எங்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சாட்சியாக இல்லை. ஊழியக்காரை முதற்கொண்டு விசுவாசி முதற்கொண்டு ஒரு நல்ல சாட்சிகள் இருக்கு, ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது. அதிகப்படியான ஒரு நல்ல சாட்சிகளை காண முடியவில்லை. அதுக்கிற வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்ம பேசுகிற பேச்சா இருக்கட்டும், கேட்கிற காரியமா இருக்கட்டும், பார்க்குற காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்கணும். நம்மளை நாமே சோதித்து பார்க்கணும். நான் பேசுறது சரிதானா, நான் கேட்டது சரிதானா, பார்த்தது சரிதானா, செய்தது சரிதானா என்பதை சோதித்து பார்க்கணும். கனியற்ற அந்தகார கிரியைனா என்னன்னு தெரியுமா? அந்தகார கிரியைனா என்னன்னு தெரியுமா? கனி இல்லாத அந்தகார கிரியை என்னன்னு தெரியுமா? பிசாசின் கிரியைகள். நீங்க அந்த பிசாசுடைய கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நீங்க நமக்கு கடிந்து கொள்ளாம அதை அசை போடுகிறது நிமித்தம் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் இன்னும் ஒரு தெளிவு வரல, இன்னும் ஒரு தெளிவான ஒரு காரியம் காணப்படவில்லை. வாசிக்க. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது கூட அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாய் இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய கிரியை எதுவும் மறைவாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய கிரியை எல்லாமே வெளிச்சமா இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க இந்த காரியங்களில கவனமாய் இருந்து கீழே வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவனே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்களே, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உங்களை
பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பாருங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரே பிரிவினை, எங்கும் சண்டை, எங்கும் பிரச்சனை, ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவது, தவறான காரியங்களை சுட்டி காட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் பாருங்க, ஒருவர் குறை சொல்லுவது, இதுதான் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இன்னைக்கு ஓங்கி நிற்கிறது. அந்த மீடியா வந்ததுக்கப்புறம் அநேக காரியங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் சொல்கிறத அடுத்த நிமிஷமே மீடியாவில் வந்து விடுகிறது. குறிப்பாக ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், நாங்கள் வந்து தென்கொரியா தேசத்துக்கு நாங்கள் போய் எழுப்புதலை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை இன்னொரு ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தென்கொரியா தேசத்தில் போய் என்ன எழுப்புதலை கற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஆகவே அவர்கள் சொல்லுவது நமக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு இங்கே என்னத்தை கிழிச்சிங்களோ அதையே அங்கேயும் போய் கிழிப்பீங்கன்னு சொல்கிறார். அந்த ஊழியக்காரர் பாரு, இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இது சொல்லுகிற ஊழியக்காரர் வெளிநாடுகளுக்கு போகாமல் இருந்தால் சொல்லலாம். அப்போ நான் சொல்கிறேன், நீ வெளிநாட்டில் போய் என்னத்தை கிழிச்சியோ அதை அவரை கிழிச்சிருக்கிறாரு. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக வந்த காலம் போய் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தவர்கள் அவர்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து இந்தியாவில் வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஆனால் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகிற ஊழியக்காரர்கள் எதற்கு போகிறார்கள் என்று தெரியுமா? எதுக்கு போறாங்க? பணம் சம்பாதிப்பதற்காக. ஏன் அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்தவம் இல்லையா? அமெரிக்காவில் இருக்கவங்க கிறிஸ்தவங்க இல்லையா? அங்கே சுவிசேஷ அறிவிக்க ஆட்கள் இல்லையா? காலையில் தான் பார்த்து 92%, 192 பேர் அமெரிக்காவில் கிறிஸ்தவங்க. எத்தனை பேர் இருக்காங்களா? அவன் உண்மை கிறிஸ்தவனா உண்மை இல்லாத கிறிஸ்தவனா? 92%, 100க்கு 92 பேர் கிறிஸ்தவன். நீ இங்கே இருந்து நம்ம தேசத்தில் எவ்வளவு? நம்ம தேசத்தில் கிறிஸ்தவங்க எத்தனை % இருக்காங்க? 100க்கு 100 பேருக்கு எத்தனை பேர் இருக்காங்க? மறந்துடுறீங்க. 100க்கு 3 பேர் இருக்கிறோம். அவ கிறிஸ்துவ அறியாதவங்க இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? 100க்கு 97 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் தான் கிறிஸ்தவங்க அறிஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போ உனக்கு இங்கே சுவிசேஷ அறிவிக்க இவ்வளோ இடம் இருக்க, நீ 92 பேர் கிறிஸ்தவம் இருக்கிற தேசத்துக்கு நீ எதுக்கு போற? அப்போ தென்கொரியாவில் போய் கிழிக்க எதுக்கு போனாரா? என்னத்தை கிழிக்க போனாரா? சொன்னவரை அதே கிழிக்க தான் போறாரு. ஏன்னாக்க அங்க கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனுக்கு சொல்ல போறார். இந்திய தேசத்திலே சத்தியம் அறிவிக்கப்படாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அப்போ தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி யாருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு முடியல. இந்த மாதிரி காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் கடந்த வாரத்தில் பேசுகிறார். அவர் பேசுகிற அந்த பக்கத்தில் விஜய் படம் இருக்குது, நடிகர் விஜயினுடைய படம் இருக்குது. இந்த ஊழியக்காரர் அவர் பேசுகிறாரு, மகனே பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரு கூட? பக்கத்தில் படம் யார் வர போடுறது? இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, மகனே பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதே ஊழியக்காரன் தான் கடந்த ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும், இங்கே மது ஒழிக்கப்படணும் பேசினாரு. மது ஒழிஞ்சிருச்சா என்ன? தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிச்சு, மதுவை ஒழிச்சிட்டாங்களா? நம்ம காரியம் என்ன?
நம்முடைய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனுடைய காரியம் என்ன? நீ நன்மை செய், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதை விட்டுவிட்டு நீ உன் பக்கத்தில் வந்துட்டு ஒரு விஜய் படத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு போடுற? உன்னை நிறைய பேர் பார்க்கணுமோ, உன்னை நீ பேசுகிறன்னு நிறைய பேர் பார்க்கணும். ஒரு சினிமாக்காரன் படத்தை போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னும் இதை காட்டி வேற படத்தை போட்டாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. நற்கிரியைகள் செய்வதற்கோ, இயேசு கொடுத்த அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் மத்தியில் போட்டு பிரகாசிப்பதற்கோ இவர்களுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. சண்டை போடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் தெசலோனிக்கர் 5:5 வாசிங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் எல்லாரும் நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஏன்? இயேசு என்கிற வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்குது. இயேசு என்கிற அந்த வெளிச்சம் உள்ள வார்த்தை நமக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல நம்ம. அப்ப இருளுக்குண்டான காரியங்களை நம்ம செய்ய கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் நமக்குள்ள ஒதுக்கி இருக்கிறபடினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:1 வாசிங்க. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அப்பா கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் அந்த வெளிச்சம் உள்ள அந்த கர்த்தர் நமக்குள்ள வந்ததுனாலவே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பெலனானவர். யாருக்கு? இந்த காரியம் நம்ம கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமுங்க, எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாருங்க. இந்த காரியம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் காணப்பட வேண்டும். குறிப்பாக பாருங்க, நாங்கள் கடந்த வாரத்தில் ஊழியத்துக்கு கடந்து செல்லுகிறவங்களுக்கு மேட்டுப்பட்டி எம்ஜிஆர் நகர்னு சொன்னோன்னே அங்கே போகிறதுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு என்று யோசிச்சோம். நம்ம சாலமோன்ட்டு கேட்டேன், என்னப்பா போகலாமா? போனோம். கர்த்தரைகளை வழி நடத்தினார். எந்த ஒரு சலசலப்பும் அங்கே இல்லை. அப்படியே கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 112:4 வாசிங்க. 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கரெக்டாக வாசிங்க. 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்ப செம்மையானவனா இருந்தால் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்ப இரக்கம், மன உருக்கம், நீதி நமக்குள்ள வரணும்னா என்ன நமக்குள்ள வரணும்? செம்மையான இருதயம் வரணும். செம்மையான இருதயம் வரணும்னா என்ன செய்யணும்? செம்மையான இருதயம் வரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக இருந்தா நமக்கு அவன் எப்படி இருப்பானாமா? இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாய் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் 119, 105 வாசிங்க. 119 105 வசனத்தை வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். உம்முடைய வசனம்
என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எது? அவருடைய வசனம். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள என்ன வேணும்? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்து நம்மோடு இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இருந்தா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும். வாசிங்கள் 119 130 வாசி. இது 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்ப கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்குள்ள போச்சுன்னா பேதையை கூட அது என்ன ஆக்குமாமா? உணர்வுள்ளவர்களாக ஆக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்கள் நீதிமொழிகள் 6:23 வாசிங்க. நீதிமொழிகள் 6:23 வாசிங்க. கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, கட்டளையே எந்த கட்டளை? கர்த்தர் கொடுத்த கட்டளை தான் விளக்கு. அப்புறம் வேதமே இந்த வேதம் தான் வெளிச்சம். அப்புறம் போதக சிச்சையே. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சிச்சித்து போதிக்கும் போது அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலன்னா என்ன வரும் தெரியுமா? வெளிச்சத்துக்கு பதிலா இருள் தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாக இருந்து குறிப்பாக தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதை நம்முடைய வழியில கை கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் காலம் கொஞ்சம் தான் இருக்கிறது. நம்மளை காட்டிலும் ஒளியின் பிள்ளைகளாகி நம்மளை காட்டிலும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். அவன் செயல்படுகிற அளவுக்கு ஒளியின் பிள்ளைகள் செயல்படவில்லை. இந்த கடைசி காலத்தில் நாம் கொஞ்சம் பேரையாவது அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உலகம் தடுக்கும். அதை குறித்து எல்லாம் கவலைப்படக்கூடாது. அப்படி நாம் நம்முடைய முற்பிதாக்கள் நினைத்திருந்தால் நாம் இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போமா? அவர்கள் அதை குறிக்கலாம், தங்களுடைய உயிரை குறிக்கலாம் அவர்கள் துச்சமாக எண்ணி அவர்கள் சத்தியத்தை அறிவித்தார்கள். அதனால் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும். அநேகருக்கு கடந்து சென்ற சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவே இந்த காணொலியின் மூலமாக இதை கேட்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கிறதையாவது, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் அநேகரை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுவிட்டு நமக்குள்ளாக வாக்குவாதங்களும், நமக்குள்ளாக பிரச்சனைகளும், நமக்குள்ளாக பிரிவினைகளும், நமக்குள்ளாக வேதகங்களும், நமக்குள்ளாக இன்னும் அநேக இடர்பாடுகளை வைத்துக்கொண்டு நாம் இருப்போமானால் நாம் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படாமல் இன்னும் இருளிலே இருக்கிறோம் என்று நான் எண்ண தோன்றுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் நீங்கள் இன்னும் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக
காணப்பட வேண்டும் என்று நான் இந்த காணொலியின் மூலமாகவும் இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக.